நீங்க டீத் கரெக்டா தான் பிரஷ் பண்றீங்களா உங்களுக்கு தெரியுமா? நீங்க பிரஷ் பண்றதுல டீத் கிளீன் ஆகுதா இல்ல கிளியர் ஆகுதா பாத்துடலாம் வாங்க. நீங்க இப்படி பிரஷ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட டீத்ல இருக்கிற அழுக்குகளை எஃபிஷியண்டா கிளீன் பண்ண முடியாது. பிளஸ் உங்க டீத்தை நீங்க மேல இருக்கிற லேயரை வேர் ஆஃப் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு மேலாப்புல இருக்கிற அழுக்குகள் மட்டும்தான் வரும். இந்த பல்லுக்கு இடையில இருக்கிற அழுக்குகள்லாம் வராது. அப்படி அது சேர்ந்ததுன்னா நாளடைவுல உங்களுக்கு அதுவே பல்லு இடுக்குல இருக்கிற சொத்தையா ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு பதிலா இப்படி பிரஷ் ஸ்லாண்டிங்கா வச்சுட்டு இப்படி 45 டிகிரி இப்படி பிரஷ் ஸ்லாண்டிங்கா வச்சுட்டு 45 டிகிரில வச்சுட்டு இப்படி நீங்க பிரஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? சி கேன் யூ சி? இந்த பல்லுக்கு ரெண்டு பல்லுக்கு இடையில இந்த பிரஷ் போகுது. பிரஷ் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்படி வெளில தள்ளுறீங்க. மெதுவா காட்டுறேன். இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி வெளில தள்ளுறீங்க. சர்க்குலர் மோஷன் வெளில தள்ளுறீங்க. சர்க்குலர் மோஷன் வெளில தள்ளுறீங்க. ஸோ ரொம்ப எஃபிஷியண்டாவே உங்களால பல்ல ஜென்டலா பிரஷ் பண்ணாலே போதும். உங்களால பல்லுக்கு இடுக்குல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வர முடியும். ராதர் இப்படி எவ்வளவுதான் நீங்க ஹார்டா தேய்ச்சிங்கனாலும் உங்க பல்லையும் கம்ஸையும் நீங்க டேமேஜ் தான் பண்ண போறீங்க. ஹெல்தியர் டீத் அண்ட் ஹெல்தியர் கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெல்தி ஸ்மைல். ஹாவ் அ ஹாப்பி டே. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோல டீத் எப்படி கரெக்டா பிரஷ் பண்றதுன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸா நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்காகவே ஒரு வீடியோ போடலாம். தேங்க்யூ. Follow for more.